சராசரி மட்டும் 277 இருக்கு. இந்த மாதிரி எவனும் ஒரு உலக கோப்பையை ஆடினதே கிடையாது. சிவம் துபையை வச்சு செஞ்சிருப்பாங்க, கௌதம் காம்பீரையும் வச்சு செஞ்சிருப்பாங்க. சென்னையில் நடந்த முக்கியமான போட்டியில் ஜிம்பாப்வேயை வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்கான வாய்ப்பை 50% உறுதி செஞ்சிருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியை ஜெயிச்சா செமிஃபைனலுக்கு தகுதி பெறலாம். கிட்டத்தட்ட அது குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி தான். போன வீடியோவில் இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை சொல்லியிருப்பேன். கவலை தரக்கூடிய விஷயங்கள் இந்தியாவுக்கு 3 இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 விஷயத்தை மாற்றினா மட்டும்தான் இந்தியா பழைய மாதிரி பழைய ஃபார்முக்கு திரும்பி கப்பில் கையை வைக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த 3 விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போட்டியில் மாறி இருந்தது. ரொம்பவே சந்தோஷங்க. முதல் விஷயம் என்னென்னா, அபிஷேக் சர்மா இந்த போட்டிக்கு முந்தின ஆட்டம் வரை 3 போட்டியில் வரிசையாக டக் அவுட்டு, ஒரு போட்டியில் ஆடலை. 4 போட்டியும் டோட்டலாக 1 ரன் கூட அவர்கிட்ட இருந்து வரலை. அப்போ அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு கண்டிப்பாக திரும்பணும். இந்திய அணிக்கு பேக் போனால் துருப்பு சீட்டா இருக்கிறது இந்த அபிஷேக் சர்மா தான். இந்திய அணி பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னா இவர் அடித்தா தான் பெரிய ஸ்கோர் போகும். பெரிய ஸ்கோரை பெரிய டோட்டலை சேஸ் பண்ணணும் அப்படின்னா இவர் நின்று ஆடினா தான் அதுக்கான வாய்ப்பும் அமையும். அதனால் அபிஷேக் சர்மா வாஷ் அவுட் ஆனது இந்திய அணிக்கு பெருத்த பின்னடைவு. அபிஷேக் சர்மா கண்டிப்பாக திரும்பி வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த போட்டியில் கம்பேக் கொடுத்துருக்காப்புலங்க. 30 பந்துக்கு 55 ரன்கள். மனுஷன் பழைய ஃபார்முக்கு வந்து அந்த அதிரடி சிக்ஸர்களை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்திய அணிக்கு இது நல்ல விஷயம். முதல் விஷயம் நடந்துருச்சு. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த திலக் வர்மா ரொம்ப மந்தமாக ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. 110 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறாப்புல. ஒன் டவுன் இறங்கி டோட்டலாகவே இந்திய அணியோடைய அந்த பெரிய ஸ்கோர் போகக்கூடிய ஒரு அதிரடி அணுகுமுறையை மாற்றி விட்டுட்டாப்புல. 4 போட்டியில் ஆடி 4 போட்டியிலையுமே 20-25 ரன்கள் தான் அடிக்கிறாப்புல. அதையும் 110 120 ஸ்ட்ரைக் ரேட் தான் அடிக்கிறாப்புல. அதனால் திலக் வர்மா அதிரடிக்கு மாறணும், இல்லை திலக் வர்மாவை ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஆட்டத்தில் செம்மையாக திலக் வர்மா கம்பேக் கொடுத்துருக்காப்புல. இந்திய அணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை ஒன் டவுன் இறக்காமல் பின்னாடி 5ஆவது இறக்குனாங்க. இது நல்ல விஷயங்க. திலக் வர்மாவை கொண்டு போய் பின்னாடி இறக்குனது சூப்பர் விஷயம். மனுஷன் அதிரடியாக ஆடி 16 பந்துக்கு 44 ரன்கள். இந்த தொடர்லேயே ஆடாத ஆட்டம் ஆடி வியக்க வச்சுட்டான். திலக் வர்மா கம்பேக் கொடுத்துட்டாப்புல. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த சூரியகுமார் யாதவ்ங்க அமெரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில் இந்தியா விக்கெட்டுகளை இழந்து சரிஞ்ச போது 70 ரன்னுக்கு இந்தியாவுக்கு 6 விக்கெட்டுகள் போயிடும். அதன் பிறகு சூரியகுமார் மெதுவாக ஆடி கடைசியில் ஸ்ட்ரைக் பண்ணி 84 ரன்கள் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வைப்பாப்புல. அதில் இருந்து சூரியகுமாருக்கு என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மெதுவாக தான் ஆடணும், கடைசியில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தடுத்த போட்டிகளில் ஸ்லோவாகவே ஆடுறாப்புல, பாலுக்கு பால் தான் ஆடுறாப்புல. அதுலேயும் வந்து 20 ரன்னில் அவுட் ஆகி போயிடறான் மனுஷன். அதனால் அடுத்த 3-4 போட்டிகள் சூரியகுமார்னால ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. பெருசாக அதிரடி ஆட முடியலை. சூரியகுமார் 360 பேர் வாங்கினாள். நீ பழைய ஆட்டத்துக்கு திரும்பணும்யா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த போட்டியிலையும் 15 பந்துக்கு 33 ரன்கள், 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே மனுஷன் அடி பிச்சுட்டான். ஆரம்பத்திலே அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டான். அதனால் சூரியகுமார் யாதவும் கம்பேக் கொடுத்துட்டாப்புல. நம்ம சொன்ன இந்த 3 விஷயமும் இந்திய அணிக்கு திரும்பினதுனால மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. யார்? அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாப்புல, திலக் வர்மா சரியாகிட்டாப்புல, சூரியகுமார் யாதவ் அதிரடிக்கு திரும்பிட்டாப்புல. இதனால் இந்த 3 விஷயம் பெர்ஃபெக்டாக நடந்ததுனால இந்தியா 72 ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஜிம்பாப்வேக்கு எதிர பெற்றிருக்கிறாங்க. அதே நேரம் ஹர்திக் பாண்டியாவுடைய அதிரடி கடைசி நேரத்தில் செம்மையாக இருந்துச்சுங்க. மனுஷன் வந்து 50 ரன், 23 பந்துக்கு 50 ரன்கள், சிக்ஸர்லாம் அசால்ட்டாக பதக்கவிட்டான் மனுஷன். அதுலேயும் அந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு 6 அடிப்பான் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் 6ங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது இந்தியாவுக்கு நல்ல விஷயம். முக்கியமான கட்டத்தில் இந்திய அணி அப்படியே வந்து நல்ல லைனை நோக்கி திரும்பி இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காட்ட ஏற்பட்ட ஒரு தோல்வி இந்திய அணியை முடக்கி போட்டு வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அதிலிருந்து மீண்டு வந்து பழைய நிலைக்கு இந்திய அணி திரும்பி இருக்கிறது எதிர் அணிகளுக்கு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்திய அணியில் குறைபாடு இல்லையா அப்படின்னு கேட்டால் 2 விஷயத்த சொல்லுவேங்க. என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தியை
அசால்ட்டாக எதிர்கொள்கிறாங்க. கடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அடித்து வச்சு செஞ்சுட்டாங்க. 4 ஓவருக்கு 47 ரன் அடித்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தாப்புல. இந்த போட்டியில் 4 ஓவருக்கு 35 ரன்கள் அடிச்சுட்டாங்க. ஒரு விக்கெட்டு தான் இழந்தாப்புல. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய ஸ்டார் பவுலர், இந்தியாவுடைய வெற்றிக்கு விக்கெட்டுகளை ஓவர் பை ஓவர் வீழ்த்தக்கூடிய திறமை உள்ள ஆள் வருண் சக்கரவர்த்தி. அந்த மாதிரி நேம் தான் இருந்தது. கடந்த 2 போட்டியில் அந்த பேரை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி மீண்டும் தன்னுடைய துல்லியமான அந்த பந்து வீச்சுக்கு திரும்பினாப்புல அப்படின்னா இந்திய அணியை அசைக்க முடியாது. இன்னொரு விஷயம், சிவம் துபே. இந்த சிவம் துபே 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அந்த 2 ஓவர்லையும் பிச்சிடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 2 ஓவர் போட்டு 43 ரன்களை கொடுத்தாப்புல. ஜிம்பாப்வேக்கு எதிராக 2 ஓவர் போட்டு 32 ரன்களை கொடுத்துருக்காப்புல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முகமது கைஃப், முன்னாள் பிளேயர் முகமது கைஃப் சொல்லியிருப்பாப்புல, இந்த சிவம் துபேலாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. என்னை கேட்டால் அவர் பேட்டிங் மட்டும் ஆடக்கூடிய எபிலிட்டி தான் இருக்குது. அவ்வளோ தூரம் ஓடி வந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாப்புல. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்னு ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக இதை அடிச்சிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரெல்லாம் இவர் போட்டாப்புலனா பிரிச்சிடுவாங்க, கவனம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாப்புல. அவர் சொன்ன மாதிரியே தாங்க நடந்துச்சு. ஜிம்பாப்வேயே அடி உரிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எதுக்காக அதை 1 ஓவர் போட்டு மறுபடியும் 1 ஓவர், ஃபஸ்ட்டு ஓவர் அடி வாங்குது, 2வது ஓவர் திருப்பி கொடுக்காங்க. யாருக்கு? சிவம் துபேக்கு. ஏங்கிறது தெரியல. ஒருவேளை முகமது கைஃப் சொன்னதை பொய்யை நிரூபிக்கணும், அவனுக்கே குடு அப்படின்னு காம்பீர் சொல்லியிருப்பாப்லையே என்னன்னு தெரியல. ஏன்னா பும்ரா கர்திக்கெலாம் ஓவர் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு சிவம் துபேக்கு 2வது ஓவர் கடைசியில் கொடுக்காங்க. அந்த 2வது ஓவரும் பிரிச்சுட்டாங்க. இந்த ஈகோவை முதல்ல விடணுங்க. ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அதில் நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கணும், இல்லையா அப்படி தூர விட்டுறணும். நீ என்ன சொல்கிறது, அதை நான் மாற்றி காட்டுறேன் அப்படி நினச்சி அதுக்கு தோதா எதையாவது செய்கிறது, கடைசியில் அடி வாங்கிட்டு நிற்கிறது. சிவம் துபே என்னை கேட்டால் கடைசி ஓவர் போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஜிம்பாப்வே 180 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. சரி, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லை, ரன் ரேட் ஒரு பிரச்சனை இல்லை. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காட்ட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சிவம் துபே ஓவர் இப்படி வெளுத்திருந்தாங்கன்னு வைங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க. யார்? சிவம் துபையை வச்சு செஞ்சுருப்பாங்க, கௌதம் காம்பீரையும் வச்சு செஞ்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி தவறுகளை எப்போதும் செய்யக்கூடாது. 257 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னா கடினமான இலக்கோட ஜிம்பாப்வே இறங்குறாங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் முழுவதும் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்க. ஸ்ரீலங்கா வீழ்த்திருக்காங்க, ஆஸ்திரேலியா வீழ்த்திருக்காங்க, சூப்பர் 8க்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம்தான். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு தோல்வி, பெரிய ரன் அடிக்க விட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்தியாவை பெரிய ரன் அடிக்க விட்டு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, நல்ல பேட்டிங் ஆடினாங்க. பவர் பிளேயில் விக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ லேஸில் ஜிம்பாப்வே வந்து விக்கெட்டை இழக்கலை. கடைசி வரைக்கும் 6 விக்கெட்டை மட்டும்தான் இழந்தாங்க. 184 ரன்கள் அடித்தாங்க. இந்தியா வந்து 200, 210 அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தால் மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போயிருந்திருக்கும். பழைய ஜிம்பாப்வே இல்லை, நல்லா ஆடுறாங்க. அதில் இந்த பென்னட், ஓப்பனிங்கில் ஆடுற பென்னட் வந்து எனக்கு ஆன்டி ஃப்ளவரை ஞாபகப்படுத்தினாப்பிலங்க. மனுஷன் என்ன மாதிரி ஆடுறாங்க. இந்த தொடரில் 5 போட்டி ஆடிருக்கான். இதில் 4 போட்டியில் நாட் அவுட்டுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 போட்டியில் ஓப்பனிங்கில் இறங்கி நாட் அவுட். சராசரி மட்டும் 277 இருக்குது. இந்த மாதிரி எவனும் ஒரு உலகக்கோப்பையை ஆடினதே கிடையாது. செம்மையை ஆடி கடைசியில் 97 ரன்னு இந்த போட்டியிலையும் நாட் அவுட்டு. கடைசியில் வாய்ப்பு கிடைக்கல செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. இன்னும் 1-2 பால் கிடச்சிருந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பாப்புல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடி ஜிம்பாப்வே 72 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. வர்ற சண்டே வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தினா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உறுதியாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.